ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் இங்கே முருகனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கே நம்ம முத்துக்கிட்ட கூப்பிட்றாங்க. முத்து சந்தோஷப்படுறாரு. என்னடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோன்னு என் பணத்தை காப்பாற்றி கொடுத்தது நீங்கள் தான், அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரோஹிணியும் கூப்பிட்றாங்க. அவங்க வராமல் இருப்பாங்களா, அவங்களும் போகிறாங்க. அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சீதாவும் அருணும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. மீனாவை என்னங்க சொல்கிறது, மீனா கல்லூரி மங்கியாக இருக்கிறாளா, புருஷனை விட்டுட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பா சரியானு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் அங்கே போகிறாங்க. முத்து வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. முருகனுக்கும் அவங்க வித்யாவுக்கும் கல்யாணம் முடியுதுங்க. கல்யாணம் முடிஞ்சு வெளியில் வராங்க. வர இங்கே மீனா, அருண், சீதா 3 பேர் ஒன்றா வந்து இறங்கி உள்ளுக்குள்ளே வராங்க. கரெக்டாக ஒரு மந்தையில் சேர்ந்து கொண்ட ஆடுகள், பிரிந்து கொண்ட ஆடுகள் சேர்ந்து விட்டன, பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சீதா, என்ன மீனா, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதே மாமா அப்படிங்கிறாங்க. மாலை கையில் இருக்குது. மாலையும் எல்லாம் பட்டு வேஷ்டி பட்டு புடவையோடு வந்திருக்காங்க. மீனாவை பார்த்தோன்னா செம்ம காண்டாகிறாங்க. அப்போவே வீட்டிலேருந்து கிளம்பையில் மீனாவை கூப்பிட்றாங்க. வா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதையே இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ நீ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தியா மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது வந்துங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. இனி என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிறாரு. இல்லைங்க அது வந்துங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன சீதா, இதுதான் உன் மாமா கொடுக்குற மரியாதையா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அது வந்து மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பார், உன் அக்காவை நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. ஏன் மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம், என் பேச்சை மீறி என்னைக்கு இவங்க வந்தாலோ அப்போவே இவளுக்கு எனக்கு உள்ள பந்தம் அறுந்து போச்சு. நீ இன்னொரு பந்தத்தை சேர்த்துக்கையில் உன் அக்காவோட ஒரு பந்தம் அந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சு, இன்னமும் நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அருண் அப்படியே பார்க்குறாரு. அருண் ஒரு மாதிரி அப்படியே முத்துவை முறைக்கிற மாதிரி பார்க்குறத சீதா பார்த்துடுறாங்க. என்ன இது, இவர் கொஞ்சம் கூட இறங்கி போகவே மாட்டேங்கிறாரு, இவ்வளோ ஆணவமாக இருக்காரு, நாளை பின்ன கல்யாணம் நடந்தாலும் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், என் மாமா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன சீதா அப்படின்னு மீனாவும் அருணும் பதட்டத்தோட கேட்க, உங்களுக்கு வேணாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் மாமா முக்கியம், என் அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு, அதனால் கண்டிப்பாக எங்கள் மாமா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை தூக்கி கையில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. முத்துக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. கட்டின பொண்டாட்டி எனக்கு நீ வந்து துணை நிற்கலை, ஆனால் அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டா, இது போதும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைப்பேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே அருண் பார்க்குறாங்க. டேய் பாருடா, கண்டிப்பாக நான் சீதாவை இன்னொரு நாள் கல்யாணம் பண்ணியே தீர்வேண்டா அப்படின்னு சொல்ல மீனா பார்க்குறாங்க. ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க, அவர்கிட்ட கொஞ்சமாவது இறங்கி போங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உங்கள் புருஷன் இப்படி பேசுகிறாரு, எப்படிங்க இறங்கி போக முடியும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சீதா வேணுங்க, அவருக்கு யாரும் வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சீதா வேணும்னா இறங்கி போகிறது தப்பு இல்லையே, காரியம் ஆனா என்னென்னவோ பண்ண சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, உங்கள் புருஷன் இல்லை வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. மீனா, இவன் வந்து கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.